வணக்கம் நேயர்களே, இன்றைய விருந்தினர் பகுதிக்கு மீண்டும் உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். கடந்த வாரம் வியாழக்கிழமை நாங்கள் புதிய வெளிச்சம் என்ற நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான விஷயங்களை பார்த்திருந்தோம். பல விஷயங்கள் நம்மவர்களுக்கான உதவிகள், ஒத்தாசைகள், அது எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம் இந்த உளவியல் சிகிச்சை. இதுதான் எல்லோருக்கும் எப்போதும் தேவை. ஆனால் நாங்கள் பொதுவாக மறப்பது வழக்கம். அப்படி பார்க்கும்போது அந்த உளவியல் ரீதியாக நாங்கள் எல்லா விஷயத்திற்கும் தயாராகி கொண்டு பல வெற்றிகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த புதிய வெளிச்சம் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் திட்ட பணிப்பாளர் அவர்கள் கடந்த வாரம் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு தொடர்ச்சியாக பல விஷயங்களை கதைத்து கொண்டிருக்கின்றோம். இதோ அவர் மீண்டும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். இன்னும் விஷயங்கள் இருக்கின்றன, காட்சிகள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். சொல்லுங்கள். புதிய வெளிச்சம் நிகழ்வு மூலம் இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து ஆரம்பித்து யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட 8-9 ஈவெண்ட்ஸ் இருக்கிறோம். மெயினாக பள்ளிக்கூட இளம் பிள்ளைகளை டார்கெட் பண்ணி பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகளோ கொஞ்சம் அடல்ட்ஸை டார்கெட் பண்ணி செய்கிறோம். வல்ல மகளிர் ஹார்ட்லி காலேஜ், மெத்தடிஸ், ஜப்னா ஹிந்து, அப்புறம் இனிவில், அப்புறம் வீரசிங்கம் மண்டபத்தில் வந்து பொதுவாக எல்லாரையும் கூப்பிட்டுருக்கிறோம். பெரிய மாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பெரிய ப்ரோக்ராமாக செய்திருக்கிறோம். எல்லாத்துலேயும் அவரேஜாக 1200 பீப்புள் வந்து செய்திருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கு மாற்றி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக வேறு கேட்டகரியை டார்கெட் பண்ணி தான் கவுன்சிலிங், மாஸ் கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா ஆண் பள்ளிக்கூடத்தில் வந்து அவைக்கு போத வஸ்து பழக்கங்கள் கூடுதலாக இருக்குது. அப்போ அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காண்டி வெளியில் வரைக்கும் அவர்கள்லாம் பெரிய அளவில் ஜெயந்தி பாலகிருஷ்ணன் காலில் தொட்டு கும்பிட்ட அளவுக்கு வரிசையாக வந்து தங்களுக்கு இது மூலம் லைஃப்பில் இருக்க இல்லை, கிடைக்க இல்லை, இப்படி ஒரு ஸ்பீச்சை தங்களுக்கு கிடைக்க இல்லைன்றது அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட விதம் வந்து மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. டாக்டர் ஜெயந்திஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களுடைய பல உரைகளை நான் கேட்டிருக்கின்றேன். அந்த மனதில் உறுதி வேண்டும் என்ற பகுதியை தொடர்ச்சியாக அந்த சமூக வலைத்தளங்களில் பார்ப்பது வழக்கம். அவரிடத்தில் என்னவென்று சொன்னால், தான் இன்னொருவர் என்று காட்ட மாட்டார். அவரும் நாங்களும் ஒன்றுதான் என்று, ஏதோ நாங்கள் பிறந்த நாள் தொடக்கம் அவரோடு இருந்தது போன்றுதான் அரவணைத்து செல்வார். அப்படி இருக்கும்போது சரியான ஒருவரை தெரிவு செய்து அந்த செயற்திட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போனது உண்மையில் சிறப்பான விஷயம். கடந்த வருடம் கனடாவுக்கு வந்த பொழுது அப்போக்கு கூப்பிடக்க யூடியூப்லாம் வந்து ஒரு கிளிப்புமே வரையில்லை. ஃபஸ்ட்டாக கனடாவுக்கு நான் கூப்பிட்ட பொழுது ஒருத்தருக்குமே தெரியாத இந்த ஆடியன்ஸ் வந்து 1200 பீப்புள் வந்து பிஸ்னஸ் ஆடியன்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னா, அப்போ அந்த ஒரு கிழமையோட இருக்கைக்க நான் அவரோட இப்போ பெற்றுக்கொண்ட அனுபவங்கள்லேருந்து இப்படி ஒரு ஆள் இந்த மண்ணுக்கு கட்டாமல் தேவை. அந்த கணக்கு பேரை முதல்ல ட்ரை பண்ணாங்க. அந்த ஆற்றுப்படுத்த மோட்டிவேஷன் கவுன்சிலிங் அந்த ஓராளை பாதிக்கப்பட்டது. அப்போ இவ வந்து பெண்கள் மனநல சம்மந்தப்பட்டாகளில் தீவிரமாக ஆராய்ச்சிகள் அதில் கொஞ்சம் வெற்றியும் கண்ட ஒரு ஆள். அதை எப்படி கவுன்சிலிங் கொடுக்கலாமன்ட்டு வெற்றியும் கொண்டாள். அப்போ அதை மையமாகப்பட்டு தான் எங்களோட மண்ணில் உழவு விரோசுகள் அவை இருக்கணும், அவைக்கு ஆனால் தேவை இருக்குன்றதை மையப்படுத்தி தான் நம்ம கேட்டு நம்ம சரி ஓகே கூட்டிகிட்டு போன்னு சொன்னால் அந்த 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 பிளான் அந்த அவள் வந்த டேட்லேருந்து ஒவ்வொரு நாளும் காலமையும் பின்னராமல் அவள் பயன்படுத்தணும். அதுக்கு அவள் ஃபுல் ஒத்துழைப்பு கொடுத்தா. அதுதான் பெரிய ஒரு எங்களோட மண் செய்த புண்ணியம்னு சொல்லணும். வந்த டைம் 14, 15, 18 நாளும் 20 நாளும் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட கவுன்சிலிங் மாதிரி இண்டிவிஜுவல் கவுன்சிலர் வந்து கணக்கை கொடுத்துருக்குறோம். ஸோ மாஸ் கவுன்சிலிங் தான் நான் அந்த லிஸ்ட் பண்ணி நான் பார்த்துருப்பீங்கண்டா. யாழ்ப்பாணத்தில் 7 இடம், முல்லைத்தீவில் 3 இடம், கிளிநொச்சியில் 2, மன்னாரில் 1, திருவோணமலையில் 1, பட்டிக்குளோவில் 1, கடைசியாக வந்து மலையகத்தில் வந்து முடிச்சினாங்க. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஜெயந்திஸ்ரீ அவர்களின் அந்த உரைக்கு பின்னர் முன்னாள் போராளி பெண் ஒருவர் ஒரு சிறப்பான உரையை ஆற்றுகின்றார். அவர் அருகில் இவர் டாக்டர் ஜெயந்திஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்கின்றார்.
பார்த்தோம் என்று சொன்னால் அந்த உரையில் அந்த பெண்மணி குறிப்பிடுகின்றார், போராட்டம் என்பது வெறுமனே துப்பாக்கியை எடுத்து சுடுவது மாத்திரம் கிடையாது, மாறாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு போராட வேண்டும், துணிச்சல் வேண்டும் என்று சொல்லி பல விஷயங்களை சொல்கின்றார். அவர் அதை வரவேற்று கைதட்டி கொண்டிருக்கின்றார். ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. நான் உங்களுக்கு எல்லாம் படிப்பிக்க இந்த விஷயங்களை எல்லாம் சொல்வதற்கு வந்திருக்கின்றேன், ஆனாலும் என்னோடு சேர்ந்து ஒருவர் செய்கின்றார் என்னும் போது அது சந்தோஷமாகவும் அதை அவர் வரவேற்கிறார். அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன் சொன்ன வந்த விஷயங்களோடு சேர்த்து. பொதுவாகவே புதுக்குடிப்பு முல்லைத்தீவில் வந்து நாங்கள் போரால் பாதிக்கப்பட்ட பெண்களை மையமாக கொண்டு தான் இந்த ப்ரோக்ராம் நடத்திக்க. அப்போ முதல் 2 hours வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஓகே கேட்டகரியாக பிரித்தோம், ஏஜாக பிரித்து போட்டு அவை வந்து தங்களோட மனதில் இருக்கிறத வழியில் சொல்ல வேண்டாம். அதுக்கு பிறகு தான் அவள் கவுன்சிலிங் கொடுத்தது. அதனால் வெளியில் போய்க்க அவங்கெல்லாம் விடாமல் விட்டுட்டாங்க, காலில் விழுந்து கும்பிட்டு நீங்கள் இங்கேயே தங்குங்கன்ற மாதிரி ஒரு சரியான எமோஷனல் இருந்துச்சு. இப்போ அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் பிரச்சனை வந்து வெளியிலே நாங்கள் இது வரைக்கும் அதை பற்றி கதைக்கல. அப்போ அது வந்து அதை வந்து அவை ஓப்பனாக தங்களுக்கு நடக்கிற வயலன்ஸை நடந்து சொல்லிக்க அது அவங்க கவுன்சிலிங் கொடுக்க ஒரு பெரிய திருப்தியோடு தான் அந்த ரிலீஃபோடு தான் நாங்கள் போச்சு. நீங்கள் நிச்சயமாக அடுத்த முறை எங்களுடைய நாட்டுக்கு விஜயம் செய்யும் போது பெரிய அளவிலான மாற்றம் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து எப்படி செய்கிறோம்னு தான் நான் அந்த பிரைன் ஸ்டார்ம் சொன்னேன்ல. இப்போ நாட் ஓன்லி கனடாவில் உள்ள ஆக்கள் மட்டுமில்லை, லண்டனில் உள்ள ஆக்கள், யூரோப்பில் உள்ள ஆக்கள், ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆக்கள் எல்லாரும் இது சம்மந்தமாக புதிய வெளிச்சம் இப்போ நாங்கள் செய்தது மாதிரி இது அந்த கவுன்சிலிங் எப்படி செய்யலாம். இது நிறைய பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ் நாங்கள் கொழும்பு பக்கத்தில் இருந்து ஈஸ்ட் பக்கத்தில் இருந்து விட வேண்டிய கட்டாயத்துலேயும் இப்போ தள்ளப்பட்டிருக்கோம். இப்படி நாங்கள் ஒரு காலத்தில் எங்களோட பேரண்ட்ஸ் வந்து மலையகத்தில் போய் டீச் பண்ணிச்சிட்டோமோ, இன்றைக்கு எங்களோட மண்ணிலேயே ஆக்கள் வந்து பற்றாக்குறையாக நாங்கள் புலம்பெயர்ந்த ஆக்களில் கூட நாங்கள் டிக்கெட் கொடுத்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் விவேகானந்தர் சொன்ன மாதிரி எனக்கு 5 சிங்கங்கள் காணும் இந்த தேசத்தையே மாற்றுவேன்றது சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த 3 லட்சம் 4 லட்சம் மக்களையும் நாங்கள் மோட்டிவேட் கவுன்சிலிங் கொடுக்குறன்றது இல்லாத விஷயம். ஆனால் எங்களுக்கு ஒரு 5 சிங்கம் காணும், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் ஒரு டீச்சர்ஸ் காணும், அவை ஃப்ளோ பண்ணலாம். இப்போ லீடர்ஸ் தான் எங்களுக்கு தேவையாக இருக்குது, ஒவ்வொரு கிராமத்துக்குமே தேவையாக இருக்குது, ஒவ்வொரு பொலிட்டிஷியனுக்குமே தேவையாக இருக்குது. ஒவ்வொரு ஆளாக நாங்கள் கவுன்சிலிங் பண்ணிக்க அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வெரி ஷார்ட் பீரியட்டுக்குள்ளே ஏற்படும் தான் நான் நம்புகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஹாலி காலேஜ் ஜெஃப் நாயின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எந்த ஊரில் இருக்க பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இந்த இதிலே வோல்டேஜ். அப்போ நாங்கள் அங்கே ஒரு டீச்சர்ஸை போட்டோம்னா மெட்டாக்கள் வந்து அதை ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ பண்ணிடணும், ஸ்டூடெண்ட்ஸும் அதில் குறிப்பாக ஒரு எல்லா சந்ததியையும் நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள். அதிலும் இளைஞர்கள் என்று வரும்போது கட்டாயம் அவர்கள்தான் எங்கள் சமூகத்திற்கு நாங்கள் எதையும் அழிந்து விடாமல் நாங்கள் நினைக்கலாம் இங்கே இருக்கின்றோம் எல்லாம் செய்கின்றோம் என்று, ஆனால் எங்களுக்கான அடையாளங்கள் எங்களுக்கான எச்சங்கள் எல்லாம் அங்கேதான் இருக்கின்றன. அதை நாங்கள் எந்த விடத்திலும் மறந்து விட முடியாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நாங்கள் பல விடயங்களை போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் என்று சொல்லியும், மற்றது தனி மனித வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்கள் என்று சொல்லியும், இந்த மலையக மக்கள் வந்து எப்படி இதை ஏற்றுக்கொண்டார்கள்? அவர்களிடத்தில் பெரிய வரவேற்பு எல்லாம் இருந்ததா? மலையக மக்களில் ஆல்மோஸ்ட் 800 to 1000 டீச்சர்ஸுக்கான ட்ரைனிங் கொடுத்துனாங்க. ஃபுல்லாக அந்த டீச்சிங் காலேஜ் 2-3 டீச்சிங் காலேஜ் அணைச்சு வெளியில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் அணைச்சு ஒரு இடத்துல இருந்து மலையகத்தை நாங்கள் டார்கெட் பண்ண என்னென்னா புலம்பெயர்ந்து நாங்கள் வந்துட்டோம். ஒரு காலம் அந்த மலையகத்தை டார்கெட் பண்ணல. கடந்த வருடம் இப்போ ஒரு 1.5 yearsக்கு முதல் உங்களுக்கு தெரியுமா ஒரு மலையகத்தில் ஒரு பெரிய ஒரு மண் சரிவு ஒன்று ஏற்பட்டது. அப்போ கனடாவில் அந்த மலையக ஆர்கனைசேஷன் வந்து என்னோட கண்டக்ட் பண்ணினோம். அவைக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று செய்ய வேண்டி வந்தது. அப்போ அதில் தான் அந்த ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் வந்தது. அதுவும் எங்களோட தாயகம், அதுவும் எங்களோட மக்களான எங்களோட தமிழ் மக்களான இலங்கையில். இப்போ நாங்கள் வடக்கு கிழக்கத்தனத்தை நடுவை பார்க்குற மொழியும் மலையகம் வந்து புலம்பெயர்ந்த மக்களால் ஸ்பெசிஃபிக்காக இது வரைக்கும் ஒரு கனெக்ட் பண்ணப்படையில்லை. பெரிய நீண்ட குறிப்பிடத்தக்க விடயங்கள் அதில் இருப்பதில்லை பொதுவாக. ஆனால் செய்தி பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் இணைய வழியாக பார்க்கின்றோம். ஒரு வாரத்தில் 7 நாளில் குறைந்தது 5 நாட்கள் அவர்கள் பிரச்சனை பற்றி செய்திகள் வந்து கொண்டிருக்கு. அது இலங்கை கொழும்பு மையமாக வர்ற பேப்பர்ல எல்லாம் இருக்கும். அப்போ வீரஸ்ரீயோ கொழும்பு மையமாக வர பேப்பராக இருக்கும். ஆனால் எங்களோட போராட்டத்துக்கு முற்பட்டாலும் சரி தான், பிறகும் சரி அந்த மலையகத்தை நாங்கள் பெருசாக கனெக்ட் பண்ணல. இப்போ நான் இதில் வந்து குறிக்க இருந்தேன்னா வடக்கு கிழக்குள்ள எல்லா மாவட்டம் செய்யணும். அதே மாதிரி மலையகம் எங்கட மாவட்டம் தான். அங்கேயும் வந்து இது ஃபுல்லாக பூர்த்தி ஆக பண்ணணும்ட்டு அப்போ அதில் எங்களுக்கு கிடைச்ச நாள்கள் நாங்கள் டீச்சர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன அதிலிருந்து டீச்சர்ஸுக்கு கூட கொடுக்க அவன் வந்து வெளியில் போயிருக்க கூட பிரயோசனமாக இருக்குமென்று யோசித்தேன். ஆசிரியர்கள் அந்த பயிற்சி பட்டறை முடிந்தவுடன் என்ன விதமான கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள்? இல்லை, அவர்கள் தங்களோட எதிர்கால இந்த டீச்சர் பிள்ளைகள எதிர்காலத்தையே தாங்கள் மாற்றுவோம்ன்ற ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு போகக்கூடியதை என்னால் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. வெளியில் வந்து எல்லாரும் அந்த காலில் வளர்ந்து நாங்கள் எங்களோட சமூகத்தை பார்ப்போம்ண்டு இன்றையிலேருந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது மேடம் என்று சொல்லக்கூடிய
ஒன்று கிட்டத்தட்ட 5-6 hours அந்த ஈவெண்ட் நடந்தது. ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியோடு தான் இந்த அகவழி திறந்த தான் போனது மாதிரி இருந்தது. எனக்கும் அந்த ஃபுல்லாக பூர்த்தியாகி கடைசியில் மலையகத்தில் செய்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தை தான் கொடுத்துருந்தது. நிச்சயமாக அந்த எல்லா முடிவிலும் தொடக்கங்கள் இருக்க வேண்டும் சொல்லி அந்த செயற்திட்டத்தினூடாக டாக்டர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களின் உரையை கேட்டு முடிந்த பின் முடிந்து விட்டது என்ற சொல்லியெல்லாம் நாங்கள் நினைக்க மாட்டோம். அது முடிந்தவுடன் ஒரு வித்தியாசமான நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டால் சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடித்து கொண்டிருக்கும். அதே போன்று மிகவும் ஒரு எனர்ஜி, அதாவது சக்தி வலிமை எல்லாம் மிகவும் அதிகம். நீங்கள் நிவாரணத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு நாளும் அந்த போதும் என்ற மனம் இது வரைக்கும் வராது. இது ஆயிரக்கணக்கான பேர் 10,000 பேர் போதும் பண்றது எனக்கு சொல்ல ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்போ சில ஓரால் பாதிக்கப்பட்டாக்கெல்லாம் கட்டி பிடிச்சி நீ நல்லா இருப்பேன்னு சொன்னது நீங்கள் வீடியோஸ்லேயே பார்க்கலாம். நல்லா இருப்பேன், நீ 100 வருஷம் பாடுவேன் நீ அன்றைக்கு. எந்த லைஃப்லேயே ஒரு 2 months சேஞ்ச் ஆயிருந்துச்சு. இப்போ 1.5 months ஆகிட்டது. இஸ் ஃபுல்லி சேஞ்ச் ஆகிருக்கு. சிலவில் எந்த மைண்டும் திறந்துருக்கலாம். நானும் அதை செய்ததால் ஒரு ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஒழிய பிள்ளைகளுக்குலாம் கூட லவ் இருந்துச்சு. ஒய்ஃபோட சாதாரண பார்க்குறாக்களே இன்னும் ஒரு வித்தியாசமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நானும் அவர்களோட ஒரு சேஞ்ச் வந்துச்சு. அந்த சேஞ்சை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். நிச்சயமாக அந்த அன்பை கொடுத்து தான் அன்பை பெற வேண்டும். என்ன அதே போன்றுதான் நாங்கள் சரியாக கனிவாக எல்லாரோடும் நடக்கும்போது எல்லோரும் எங்களோடு கனிவாகத்தான் நடந்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் இப்போது மீண்டும் ஒரு படத்தொகுப்பை பார்த்துவிட்டு வரலாம். இல்லையா, போர்க்காலம் முடிந்து வரக்கூடிய காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சவால் பெண்களை பொறுத்தவரையில அறம் பிறந்த சமூகத்தை நோக்கி நாம் போய்விடுவோமோ என்று நான் ரொம்ப நாகரிகமாக அதை சொல்றேன். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நம்புறேன். இதுதான் நெறி, இப்படிதான் வாழணும், இப்படிதான் மனமுத்தி இருக்கணும், கால் சரிக்கிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, எனக்கும் பலியாயிடக்கூடாது, எந்த ஆசை காட்டுக்கும் அசையக்கூடாது அப்படிங்கிற உறுதி பெண் மனதில் இருக்கக்கூடியதுதான். அந்த போர்க்காலம் முடிந்து வரக்கூடிய நேரங்கள்ல சின்ன சறுக்கல்கள் எல்லா சமுதாயத்திலையுமே சாத்தியமான ஒன்றுதான். எல்லார் மனதிலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயமாகவும் அது இருக்கலாம். எந்த பயத்தை மனசுக்குள்ள வச்சு கூட்டிட்டு இருக்கோமோ அது வரைக்கும் அது பயமாகவே தான் இருக்கும். எந்த பயத்தை வெளியில சொல்றோமோ அதுக்கு தெளிவு கிடைக்கும். அடுத்தது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், அந்த பெண் குழந்தைகளுக்கு திரைப்படங்களும் தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் அவங்களை எந்த அளவுக்கு கணிசமா பாதிக்குதுங்கிற பயம், அதனால அவங்க தமிழுக்குன்னு உள்ள கலாச்சாரத்தை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பெரும்பாலான பெரிய பெண்களுக்குள்ள அச்சம், இது எல்லாமே பேசி தீர்க்க வேண்டிய ஒன்றுதான். இந்த அச்சம் எங்களுடைய சமுதாயத்திலையும் இருக்கு. தொலைக்காட்சி உங்களுக்கு மட்டுமே இல்லை, ஊடகங்கள் உங்களுக்கு மட்டுமே. இந்த நிகழ்ச்சி மிகவும் பிரயோசனமாகவும் எமது தலைமுறைக்கு வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருந்து உணர முடிந்தது. அதுவரையில் எமது மக்கள் என்னென்ன நிலைப்பாட்டில் உள்ளார்கள் என்பதை உரிய அளவில் உரிய நேரத்தில் தகுந்த வேளையில் எமது எடுத்துரைத்த பேராசிரியர் டாக்டர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்றும் நன்றியை தெரிவித்து மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் ரீதியாகவும் எங்கள் கிராமாவிற்கு மாத கிராமாவிற்கு சங்கத்தின் சார்பாகவும் பிறந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு அவர் என்றும் நலமுடனும் நூறு காலம் வாழ வேண்டும், அவர்களது சேவை என்றும் தொடர வேண்டும், உலகெங்கும் பரவி மக்களின் நல்வாழ்வுக்காக என்றும் அவர் சிறக்க வேண்டும் என வாழ்த்தியிருக்கிறேன். மனிதநேயம் அந்த மனிதநேயம் எவ்வாறு நாங்கள் பயன்படுத்த வேண்டும், எங்களோட குடும்ப வாழ்க்கையில சமூகத்துக்குள்ள எப்படி கடைபிடிக்க வேண்டும், சரியாக மனிதநேயத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அம்மா எப்படி இருந்தது? சூப்பர். உங்களுக்கு மனசுக்கு இதமா இருந்தது? இன்னும் கேட்கணும் போல இருக்கு. சலிக்கவே இல்லை. மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னா இப்படி இந்த நிகழ்வு மிகவும் பிரயோசனமானது. நிச்சயமா அப்படியான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். சில மாற்றங்கள் இருக்கு. மாற்றங்கள் புதிய வெளிச்சம் உங்களோட மனங்களுக்குள்ள வந்திருக்கு. கொஞ்சம் எந்த ஒரு அகல் விளக்கா வந்திருக்கு. அப்படி தேங்க்ஸ், நன்றி. நான் கனடாவில் இருந்தால் இதை ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ். சரியானது. நாங்கள் வருஷ கணக்காக யோசிச்சு கொண்டு வந்து பெட்டிக்குள்ள எடுப்பிக்கணும் ஓகே. அந்த அளவு எங்களுக்கு வசதி இருக்குது. நாங்கள் இந்து மாநிலம் வந்தோம். நான் கனடாவிலேருந்து வந்திருக்கேன். நான் தான் இந்த ப்ரோக்ராம். உங்களுக்கு 100 கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். தேங்க்ஸ். உண்மையாக இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பலனுள்ள இருக்குது. எல்லாத்தையும் விளையக்கூடியதா நல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க.
அம்மா அப்பா மதிக்கணும், எப்படி அம்மா அப்பா இருக்கணும் எல்லாம் சொல்லிக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு. நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸை ஒபே பண்ணணும், எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போகணும், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். இது முன்னே நான் மேமை பற்றி நிறைய கற்றுக்கொள்கிறேன். நான் மனசில் பட்ட நிறைய விஷயங்களை இன்றைக்கு தான் வலிக்கணும் இந்த செமினார் இருந்துச்சு. அண்ட் அந்த கடைசியாக வந்த பிள்ளை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கழிச்சிட்டு போனா. அந்த பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனை நான் ஃபீல் பண்ணது, அவை கொஞ்சம் தன் மன ரீதியாக ஒரு ஈகோவாக ஃபீல் பண்ணுறா. தனக்கு இது இல்லை அது இல்லை அதனால தன்னை வெறுக்கிறாங்கட்டு. ஸோ அடுத்த முறை செய்கிற செமினாரில் வந்து அந்த ஈகோவை இல்லாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது பூஸ்ட் எதிர்மா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தால் நல்லா இருக்க மாட்டேன். நைஸ். இந்த செமினாரில் வந்து நாங்கள் இருக்கிறத விட இல்லாதது எங்களுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்டு கொண்டோம். மேடம் வந்து இப்படியான செமினாரை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பேரண்ட்ஸோட வச்சு செய்தா வேண்டாம் இன்னும் நல்லா இருக்கும். அதோட வந்து இப்படி ஒரு டைம் கிடைச்சது எங்களுக்கு, அதோட எங்களோட மனசு ஒரு ஃப்ரீ மைண்ட் ஆனதில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. ஆம் நேயர்களே, இன்றைய தினம் இந்த இன்றைய விருந்தினர் பகுதி முழுக்க முழுக்க வித்தியாசமாக இருக்கின்றது. ஒரு மன நெகிழ்வான பகுதியாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம், இதில் எல்லாமே நாங்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காட்சியில் ஒரு பிள்ளை வந்து கதைக்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் அந்த வயதை தாண்டியவர்கள், அல்லது ஒரு அம்மா வந்து கதைக்கின்றார் என்றால் நாங்கள் அந்த வயதிற்கு போகின்றோம். அப்படியே இருக்கும்போது எங்களுக்கே எல்லா உதவிகளும் நலன்களும் கிடைத்தது போன்ற மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்கின்றன. நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம் மேற்கொண்டு. இவர்களுடைய அடுத்த திட்டங்கள் என்ன மாதிரி என்று சொல்லி உண்மையில் சுருக்கமாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. ஆக்சுவலாக நான் சொன்னது மாதிரி புதிய வெளிச்சம் அடுத்த திட்டம் வந்து என்னாலே உடனே அந்த திட்டத்தை முன்வைக்க முடியாமல் இருக்குது. முதல்ல அது ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் இந்த பங்களிப்பாக இருக்கணும். அது ஒட்டுமொத்த சின்ன பிரச்சனை. நாங்கள் எல்லாருமே இப்போ கோயிலுக்கு இப்போ லண்டன் கனடாவிலேருந்து வந்து லண்டனுக்கு வரைக்க, அண்டர் கிரவுண்ட்லேருந்து குரடனுக்கு இங்கே வரைக்க ஒவ்வொரு குரடனுக்குலேயும் பார்த்தா சும்மா $3 டொனேட் பண்ண சொல்லி அட்வர்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா முதியவர்களுக்கு $3 பண்ண, செல்ஃபோன்லேருந்து $1 டொனேட் பண்ண மாதம் எல்லாம் அட்வர்ட் போட்டிருக்கிறாங்க. நாங்கள் இதை மாற்றி சிந்திச்சு ஒவ்வொரு தரம் ஒரு மாதத்துக்கு $1 டொனேட் பண்ணியிருந்தாலே, சாரி £1 டொனேட் பண்ணியிருந்தாலே இன்றைக்கு எங்களோட தேசம் எங்கேயோ மாறி இருக்கு. ஏன்னா நாங்கள் அதுக்கு ரெடி இல்லை. கோயில்களும் திருவிழாவுக்கும் நாங்கள் அந்த 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 இனப்படுகொலை அந்த போர்லேருந்து அந்த அஃபெக்ட் அந்த மக்களை மறந்து அடுத்த லெவலுக்கு மாறிட்டோம். நாங்கள் மறக்கவில்லை. நாங்கள் சில பேர் சொல்வார்கள் தானே, அந்த நிலத்தில் இருக்கும் காப்பற்றுக்குள் எல்லாவற்றையும் தள்ளி விட்டு இந்த எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டிக்கொள்கிறோம். மாறாக அதே அழுக்குகள், அதே துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றோடும் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். மற்றது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஜென்ரேஷன்ன்றது 10 years. அந்த ஜென்ரேஷனுக்கு தான் நாங்கள் இதெல்லாமே செய்ய போகிறோம். நீங்கள் ஐபிசியில் என்ன இன்டர்வியூ பண்ணி காட்டுறத விட இந்த 10 yearsக்கு தான். அதுக்கு பிறகு இந்தந்த நாட்டின் அடையாளம், இந்தந்த நாட்டின் கலாச்சாரம் உங்களுக்கு புதுசாக வந்துடும். இப்போ அது வந்து அதை பார்க்குற வியூவர்ஸும் வந்து குறைஞ்சிடும். அப்போ உங்களுக்கான கவரேஜ்களும் இருக்காது. அங்கே நாங்கள் திருப்பி உங்களோட பிள்ளை வந்து திருப்பி அங்கே ஒரு ஆளுக்கு டொனேட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் வந்துருக்கா. இந்த 10 yearsக்குலாம் அந்த நாட்டை நாங்கள் வளம்படுத்த வேண்டியது, அந்த நாட்டை நெறிப்படுத்த வேண்டியது, அந்த நாட்டை மேல்நிலைப்படுத்த வேண்டியது, ஒரு ஜப்பான் ஒரு அழிஞ்சது மாதிரி நாங்கள் வழியில் கொண்டு வர வேண்டியது எல்லாமே புலம்பெயர்ந்த மக்கள் தான் அந்த கடமையை தந்துட்டு போயிருக்கிறார்கள். அதை வடிவாக தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்கு. கடந்த காலத்துல எல்லாம் அதுக்குரிய ஸ்பீச்சில் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த புலம்பெயர்ந்த மக்கள்லாம் அதை நாங்கள் காப்பாற்றணுமென்ட்டு அதை எல்லாமே இந்த 10 yearsக்கு தான். நாங்கள் இங்கே சும்மா நினைவு நாட்களே விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறத விட்டுட்டு இந்த 10 yearsக்குலாம் அந்த மக்களை எப்படி வெளியில் கொண்டு வரணும், முழு எனர்ஜியையும் பாவிச்சு, அது பொருளாகவும் இருக்கலாம், சர்வீஸாகவும் இருக்கலாம், உழைப்பாகவும் இருக்கலாம், மணி மட்டும் இல்லாமல் இப்போ இதுக்குள்ள இதை சாட்டி களவெடுத்திருக்கலாம், அதை குற்றச்சாட்டி இருக்கலாம், குற்றச்சாட்டி போட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள் இருக்கணும், எல்லா மக்களுக்கு போகிற இருக்கணும், திருவிழாவுக்கு மட்டும் போகிறார்கள் இருக்கணும், எல்லாத்தையும் மறந்து இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணணும். அதை எப்படி நாங்கள் ஒரு பண்ணலாம்? அது ஒவ்வொரு உள்ளத்திலும் நிச்சயம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நாட்டில் கூட்டிக் கொண்டு போய் அங்கே செயற்திட்டங்களை செய்தீர்கள். அதே மாதிரியான விழிப்பும் திடீரென்று நம்மவர்கள் மனதில் எங்கள் மனதில் வந்துதான் சேரும். அதை குறித்தான் நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாருமே நாங்கள் இதில் ஒரு செயல் திட்டம் கொண்டு ஆரம்பித்து இப்போ அது பொலிட்டிக்கல் அங்கே கட்சிகளுக்கு இருக்கலாம், அல்லது அதை விட்டு தனி அமைப்புகள் ரீதியாக இருக்கலாம். அவர்களை வழியில் கொண்டு வர்றதுக்கு ஆற்றுப்படுத்த கவுன்சிலிங், மோட்டிவேஷன், அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படியான ட்ரைனிங்கள், பிஸ்னஸ் காலேஜ்கள், இப்போ ஸ்மால் இண்டஸ்ட்ரி காலேஜில் கூட அங்கே ஆரம்பிக்கலாம். அப்படியான சின்ன சின்ன நிறைய விஷயங்களை அங்கே செய்ய கிடக்கு. அந்த சின்ன விஷயங்கள் தான் பெரிய வெற்றிகளை கொண்டு வரும். மகாகவி பாரதியார் குறிப்பிட்டிருந்தார், எழுதியிருந்தார், அக்கினி குஞ்சு ஒன்று கண்டேன், அதை அங்கே ஒரு காற்றை பொந்திடை வைத்தேன். அந்த அக்கினி குஞ்சு தான் நீங்கள் இப்போது செய்த விஷயம். நிச்சயம் அது பரவும், அது தீயாக பரவி பல நன்மைகளை நிச்சயம் கொடுக்கும். காரணம், நாங்கள் ஒன்றை சொல்கின்றோம், இன்னொன்றை செய்கின்றோம்.
சொல்வதை விட்டு செய்து காட்ட வேண்டும் பல விஷயங்களை இல்லையா? அப்படி என்னும்போது நிச்சயமாக உங்களுடைய சகல முயற்சிகளும் வெற்றி பெறும் என்பதை ஐபிசி தமிழ் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றது. இந்த வேளையில் உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுக்காக வந்து இணைந்து கொண்டு பல விஷயங்கள் எங்களுடைய நேர்கள் பார்த்துவிட்டு நிச்சயம் பல அழைப்புகள் எங்களுக்கு மின்னஞ்சல்களூடாக தொலைபேசிகளூடாக வந்தே சேரும். என் நேரிலும் கூட வரக்கூடும் நம்மவர்கள் அவர் எங்கே இருக்கின்றார், என்ன செய்து கொண்டிருக்கார் என்று. இந்த வேளையில் நீங்கள் கனடாவில் நின்று கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். கனடாவில் 4162728543 என்ற நம்பரில் நீங்கள் தொடர்பு எடுக்கலாம். அல்லட்டா ஈக்குருவி இணையதளமோ அல்லது ஈக்குருவி பத்திரிகை பார்த்துருப்பீங்க, தொடர்பு எடுக்கலாம். தொடர்ந்தும் இப்படியான விஷயத்தை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதுக்கான ஆதரவும் தேவையாக இருக்குது. அல்லது வேறு யாரும் செய்கிறதுக்கும் எங்களோட ஆதரவு கட்டாமல் இருக்கும். அல்லது பல இடங்களில் இப்படியானதில் கொண்டு செய்யணும், அப்படி ஆரம்பிக்கணும். நாங்கள் ஒரு கனெக்ட் பண்ணி கொண்டே இருக்கணும். அடுத்த ஜென்ரேஷன் இங்கே வர்றது அவையோடையும் நாங்கள் கனெக்ட் பண்ணி கொண்டே இருக்கணும் என்றதை சொல்லி உங்களுக்கு விட வருகிறேன். நன்றி, மிக மிக நன்றி. உங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று மீண்டும் ஐபிசி தமிழ் வாழ்த்துக்களை சொல்லுகின்றது. மீண்டும் ஒரு பொழுதில் நீங்கள் இந்த பக்கம் வந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் ஐபிசி தமிழ் நேயர்களோடு இப்படி உரையாட வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, தேங்க்யூ.